அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த ஜாதகம் என்ன அமைப்பு அப்படின்னு கொஞ்சம் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு என்னென்னா, சுக்கிரனுக்கு அப்புறம் சந்திரன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரனுக்கு அப்புறம் சந்திரன் அப்படின்னா, நான் ஒரு உதாரண ஜாதகம் வச்சுருக்கேன். அந்த ஜாதகங்களை நம்ம இப்போ பார்த்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அதில் என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குழந்தை பெண் குழந்தை ஒரு 17 வயசு, 16 to 17 வயசுக்குரிய ஒரு பெண் குழந்தை. இந்த ஜாதகத்தை என்கிட்ட பார்க்குறதுக்கு கொடுக்குறாங்க. என்ன படிக்கலாம் ஏது அப்படிங்கிறது மாதிரி நம்ம கேட்குறதுக்கு வராங்க. நான் என்ன சொல்கிறேன், அம்மா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சில மைனஸ் இருக்குது, அதை பார்த்து கவனமாக நம்ம மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறேன். ஏங்க படிக்கிறதுக்கு வராங்க, அவங்களுக்கு என்னத்துக்கு மேரேஜான விஷயமெல்லாம், இப்போ நமக்கு என்ன தேவை இருக்குது அதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெற்றோர்கள் சொன்னாங்க. அதுவும் நான் அதை ஏற்றுக்கிறேன். என்ன சொல்கிறோம் அப்படி இந்த ஜாதகத்தில் அப்படின்னா, அந்த ஜாதகத்தை உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். அதாவது துலா லக்னம், மீனத்தில் சுக்கிரனும் சந்திரனும். சுக்கிரன் ஒரு 3 டிகிரி, சந்திரன் ஒரு 7 டிகிரி இந்த அமைப்பில் தான் இருக்குது. அதுக்கு திரிகோணத்தில் 10ஆம் இடத்துல கேது, அந்த அமைப்பு வருது. அதை நம்ம பார்த்துட்டு, இந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் வந்தாங்க. ஒரு 8 மாதம்னா இன்னைய நிலைமைக்கு ஒரு கூட குறைய பங்குனி சித்திரை அந்த ரேஞ்சுக்கு வந்தாங்க. இந்த குழந்தைக்கு நம்ம ஸ்கூல் சேர்க்கறது போகிறது வர்றதை பற்றி ஒரு சூழலை சொன்னாங்க. இந்த விஷயத்தில் இப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க, இந்த பொண்ணுக்கு மேரேஜ் சம்மந்தமாக சில பிரச்சனைகள் வரப்போகிறது அப்படின்னு சொன்னேன். அப்படியா என்ன அப்படின்னாங்க. இந்த பொண்ணுக்கு ஏன்னா அந்த டயத்தில் கோச்சாரத்தில் ராகுவும் சனியும் கிராஸ் பண்ணுறாங்க. அந்த சுக்கிரன் ப்ளஸ் சந்திரனை ராகு ப்ளஸ் சனி அந்த கிராசிங் அந்த சூழல் இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்படி இருக்கும்போது மேரேஜ் சம்மந்தமாக சில சங்கடங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படிங்க அப்படின்னாங்க. பொதுவாக இந்த சுக்கிரன் லக்னத்துக்கு 8 அதே மாதிரி சந்திரன் 10 அப்போ இந்த இடத்துல சூழல் வரும்போது அந்த ராகு ப்ளஸ் சனி கிராசிங் பண்ணும்போது இந்த பொண்ணோட பழகிறவங்க அல்லது சில கேரக்டர்கள் லவ் பண்ணுறேன் அந்த இப்படி இப்படி சொல்லி கொஞ்சம் சங்கடப்படுத்துவாங்க, இல்லை பேரை கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லைங்க இந்த குழந்தைங்க இது ஸ்கூலுக்கு போகுது வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரைட்டுமா, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பின்னால் அந்த பொண்ணோட அமைப்பில் என்ன சொல்கிறாங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம் பின்னால் திரும்ப ஜாதகம் பார்க்க வராங்க. என்னம்மா இப்போ தானே பார்த்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒன் சைடு லவ். அதாவது இந்த பொண்ணு எப்போவுமே சுக்கிரனுக்கு அப்புறம் சந்திரன் இருந்தால் நல்ல அழகு லட்சணம், நல்ல தெய்வீக பக்தி அந்த இதெல்லாம் நிறைய இருக்கும், நல்ல ஒரு அழகான பொண்ணு. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பொண்ணை பார்த்து ஒன் சைடு லவ் பண்ணி அந்த பையன் இந்த பொண்ணுகிட்ட பேச வரான், அந்த பொண்ணு இவர்கிட்ட பேசுறதுக்கு விருப்பப்படலை. அதனால் அந்த பையன் என்னவாகிறான், சூசைட் அட்டன் பண்ணிட்டான். இப்போ சூசைட் அட்டன் பண்ணிட்டான் அப்படின்னா அதனாலேயே அந்த பிரச்சனைகள் கூட குறைய வருது. அப்போ திரும்ப அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு என்கிட்ட வராங்க. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நடந்தது, என்னவோ தெரியல, இது குழந்தை பிள்ளை, இது இப்போ நம்ம மேரேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை அது சார்ந்த பிரச்சனைகளுக்கோ பண்ண முடியாது, கொஞ்சம் இது என்ன ஏதுன்னு பாருங்கள் அப்படின்னாங்கம்மா. இதுதான் நான் சொன்னேன். ஏன்னா இந்த டயத்தில் கோச்சாரத்தில் ராகு சுக்கிரனையும் சந்திரனையும் கிராஸ் பண்ணும்போது சில அமைப்புகள் இந்த பேர் வரும். அதே மாதிரி சனி வந்துச்சுன்னா கொஞ்சம் அவமானப்படுத்தும். அதே மாதிரி நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லைங்களா, 7.5 சனி வந்துடுது, அதில் ஜென்ம சனி அப்படின்லாம் சில சங்கடங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்தோம். அப்போ என்ன ஆகுது, அழகு அறிவு நிறைய இருந்தாலும் கூட சுக்கிரனுக்கு அப்புறம் சந்திரன் இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பேரை கெடுக்கும், அவங்க மரியாதையை கெடுக்கும், அவங்க லைஃப் ஸ்டைலில் அந்த காலங்கள் நடந்து வர சூழலில் ஒரு முக்கியமான தருணம் அப்படின்னா அந்த மேரேஜ் தருணம். அந்த டயத்துக்கு வரும்போது
நம்ம குழந்தைங்கள ரொம்ப சௌகரியமாக பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து சந்திரன் ஒரு ஏமாற்று கிரகம் அல்லது ஏமாற போகிற கிரகம்னு சொல்லுவோம். ஏன்னா இப்போ ரொம்ப பாஸ்ட்டு. அது தாய்மை, கருணை, அன்பு, சாந்தம் எல்லாம் இருக்கும் அதில். அது ஒரு வழியில் என்ன ஆகும், அந்த மனம் ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான சூழலும் இந்த சந்திரன்கிட்ட தான் இருக்கும். அப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு அப்புறம் சந்திரன், அதுக்கு பின்னால் கேது வருது நம்ம நாடி விதிகளில். அங்கே ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னாலும் கூட இந்த இடத்துல இந்த ஒரு பொது பலனாக சொல்லாமல் ஒரு ஃபிக்ஸேடாக இந்த ஜாதகத்துக்கு இந்த அமைப்பு நடந்தது அப்படிங்கிறத உதாரண ஜாதகத்தோடு கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு தருணமாக அமையும் புரிஞ்சிக்கிறதுக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஜாதகத்தை நம்ம கொடுத்தோம். அப்போ இந்த ஒரு அமைப்பு இருக்குது, அதே சுக்கிரனுக்கு அப்புறம் சந்திரன் இருக்குதுன்னா அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு பேரை கெடுக்கும், மரியாதையை கெடுத்துரும், அது காதல் சம்பந்தமாக சில சங்கடங்களை கொடுக்கும். அந்த ஒரு அடிப்படை இதே ஆண் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாலும் அவருக்கு வரக்கூடிய மனைவி ஜாதகத்தில் இப்படி அமையலாம். இவருக்கு ஒரு ஆண் ஜாதகம் இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கொஞ்சம் கெட்ட பேர் அவமானங்கள் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை கொடுக்கும். அதே மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிரயாணம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களாக இருப்பாங்க. அது ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழல்லே இருக்கும். அப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம், அப்போ ஒரு ஜாதகம் சுக்கிரனுக்கு அப்புறம் சந்திரன் இருந்தால் ஒரு ஏமாற்று கிரகம் பிரச்சனைக்குரியது, இதுவும் வந்துடும். அடுத்தது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளையும் கெடுக்கும். ரொம்ப நெருங்கின டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகமாகவே தருது. அதுவும் கொஞ்சம் சிக்கல் பண்ணும். ஃப்யூச்சரில் குழந்தைங்க கருக்கலைகிறது அது சம்பந்தமான ஒரு சிக்கல்களும் இருக்கும். அப்போ ரொம்ப கவனமாக பார்த்து ரொம்ப தெளிவாக அவங்களுக்கான மாத்திரை மருந்துகளை கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் என்னவோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்து ஃப்யூச்சரில் அந்த குழந்தைகளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறப்போ ரொம்ப யோகமாக அமையும். அந்த அமைப்பை இவங்க ஜாதகத்தில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து உதாரணத்துக்கு தான், இது வந்து ஒரு ஃபிக்ஸடு. ஏன்னா முன்ன பின்ன நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. நான் ஏற்கனவே இந்த சேனல் ஆரம்பித்த காரணமே நண்பர்கள் வந்து ஒவ்வொரு கருத்தும் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறீங்க, அதை ஒரு வீடியோவோ பதிவு பண்ணி வைங்க, அது யூடியூப்பில் கொடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த சொல்கிற அமைப்பில் தான் நான் இந்த இதையே உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இதை முடிஞ்ச அளவுக்கு இதை பதிவு பண்ணுறேன். இது அனுபவத்தில் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஜோதிடர்களும் இல்லை நண்பர்களும் அந்த அனுபவத்தை பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேங்க. நல்ல விஷயம், அதை பார்த்து பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த பொண்ணுக்கு இந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம படிக்கிறது போகிறது வரதெல்லாம் ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைங்கம்மா, கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான அந்த அமைப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம். இது 2 கிரகத்துக்கான இணைவுக்கான பதிவு மட்டுமே தவிர முழு ஜாதகத்துக்கான பதிவு இல்லை. இது இந்த டயத்தில் நடந்தது, இது ரொம்ப ஈஸியாக நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு தான். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.